அரசியல்ல எத்தனையோ கூத்துக்களை பார்த்திருக்கோம். ஆனா டிவிகே பண்றது புதுவிதமான டிஜிட்டல் கூத்து. மக்களை நேர்ல சந்திச்சு கஷ்டத்தை கேட்க வேண்டிய ஒரு தலைவன் இப்போ லேசர் வெளிச்சத்துல ஹாலோகிராம் பிம்பமா வந்து வித்தை காட்டுறாரு. சினிமா கிராபிக்ஸ் காட்சிகளை வச்சு அரசியலையும் ஒரு ஃபேண்டசி படமா மாத்த பாக்குறது தான் இவரோட மாஸ்டர் பிளான். முதல்ல தொகுதிதோறும் சிலைகளை நிறுவி பப்ளிசிட்டி தேடினாங்க. அந்த சிலை வித்தை எடுபடலன்னு தெரிஞ்ச உடனே இப்போ ஊரா ஒரு டிஜிட்டல் பிம்பத்தை உலா விடுறாங்க. ஒரு தலைவன் என்பவன் ரத்தமும் சதையுமாக மக்கள் முன்னாடி நிக்கணும். இப்படி டிஜிட்டல் திரைக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிறவங்களை நம்பி மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? விஜய் அவர்களே சினிமாவுல 100 பேரை அடிக்கலாம், ஹாலோகிராம்ல மாசா பேசலாம். ஆனா நிஜ அரசியல்ல விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை பத்தி இந்த டிஜிட்டல் பிம்பம் பதில் சொல்லுமா? சினிமாவுல டூப் போடுற மாதிரி அரசியலையும் ஹாலோகிராம் டூப் போட ஆரம்பிச்சாச்சு. ஹாலோகிராம்ல நீங்க பேசுற பேச்சு ஒரு ஏழையோட கையை தொட்டு ஆறுதல் சொல்லுமா? தமிழக மக்களே உஷார். 24 மணி நேரமும் கேமரா முன்னாடி நடிக்கிறவங்களுக்கு அரசியலும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான். ஹாலோகிராம் வெளிச்சம் மறையும் போது இவங்களோட அரசியல் சாயமும் வெளுத்து போகும். இது அரசியலா இல்ல வெறும் அனிமேஷன் படமான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மாற்றம் என்பது நிழலில் இல்லை, நிஜத்தில் இருக்க வேண்டும். ஏமாறாதே தமிழகமே. இந்த தகவலை கேள்விப்பட்ட திமுக அறிவாலயம் அதிரும் அளவுக்கு மக்கள் மத்தியில் இப்போது மிகப்பெரிய ஆதங்கமும் எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது. தபால் வாக்குகளில் இவ்வளவு பெரிய மோசடி நடக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இந்தியா கூட்டணி ஆட்கள் முதியவர்களின் அறியாமையை பயன்படுத்தி அவர்களை மிரட்டி உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போட வைப்பதாக வரும் செய்திகள் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையே குலைப்பதாக உள்ளது. ஒரு ஆளுங்கட்சி தன் தோல்வி பயத்தினால் நடக்க முடியாத முதியவர்களையும் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளையும் இப்படி ஒரு கருவியாக பயன்படுத்துவது மிகப்பெரிய அநீதி. ஒவ்வொரு தபால் வாக்கும் முறையாக பதிவாகிறதா என்பதை மக்கள் கண்காணிக்கும் நேரம் வந்துவிட்டது. தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையிலேயே திமுகவினர் அத்துமீறி செயல்படுவது குறித்து தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகார பலத்தையும் பண பலத்தையும் மட்டும் நம்பி மக்களின் நேர்மையான வாக்குகளை திருட நினைக்கும் இந்த கும்பலுக்கு தமிழக மக்கள் வரும் தேர்தலில் மரண அடி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். நிழலில் நின்று கொண்டு நிஜமான வாக்குகளை திருடும் இந்த திருட்டு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம்.